Hi friends, welcome to Spot School of Language. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா February 2024ல நடக்க இருக்க மத்தியமா எக்ஸாம்க்கு என்னென்ன இம்பார்ட்டண்டா படிச்சிக்கலாம் அப்படிங்கறத பத்தி क्वेश्चन பேப்பர் வைஸ் நான் காட்றேன். क्वेश्चन பேப்பர்ல எப்படி இந்த மாதிரி மாடல்ல தான் இருக்கும். சோ அதபடி நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா एक पद्यांश का भावार्थ அதாவது ERC எழுத சொல்வாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு போயம் குள்ள ERC நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா போதும். ஏதாவது ஒன்னு அட்டெண்ட் பண்ணிடலாம். ஒன்று தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஷின் அண்ட் ஆன்சர் 5 प्रश्नों के उत्तर लिखिए. அதாவது 5 கொஷின் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 5 போயம்குள்ள கொஷின் ஆன்சர் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதில் நீங்கள் 5 அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கவிதா கா ஷாரான்ஸ் ஒரு எஸ்ஸே எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 போயம்குள்ள எஸ்ஸே தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணிடலாம். ஃபோர்த்து பார்ட்டில் பார்த்தீங்கன்னா தோ பத்தியோங்கா கண்டஸ்ட் அதாவது மெமரி போயம் எழுத சொல்கிறாங்க. மெமரி போயம் மொத்தமாகவே 6 தான் இருக்குது. அதில் நீங்கள் 5 படிச்சுக்கிட்டா போதும். கண்டிப்பாக அதில் நீங்கள் வந்து 2 எழுதிடலாம். அடுத்து ஃபிஃப்த்து பார்ட்டு பார்த்தீங்கன்னா மீனிங்ஸு அதில் வந்து மொத்தம் 7 லெசன் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து 5 லெசனுக்கு 1 மார்க் படித்தா போதும். உங்களால் 6th லெசனும் படிக்க முடியும் அப்படின்னா அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் 5 லெசன் படித்தா போதும். எக்ஸ்ட்ரா 6 லெசன் வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கனாலும் படிச்சுக்கலாம். அடுத்து 7th பார்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாய்ஸ் சொல்ல முடியாது. நீங்கள் எல்லா லெசன்லையும் படிச்சு தான் ஆகணும். அடுத்து 8th பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பாஞ்ச் கா வாக்கியமே பிரயோக கீஜியே அதாவது ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 5 லெசன் படித்தா போதும். அதில் கண்டிப்பாக 5 அட்டன் பண்ணிடலாம். 9th பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கொஷின் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் எல்லா லெசனுமே பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அதுக்கு சாய்ஸ் கிடையாது. எல்லாத்தையும் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. 10th பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸில் 5 அதாவது பாஞ்ச் வாக்கியமே இல்லைக்கேன்னா 5 சென்டென்ஸ் இருக்கணும். ஓகேவா? 5 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 5 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 4 லெசனில் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா 2 கொஷின் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து 11th பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சாரான்ஸ் எழுத சொல்கிறாங்க. அதாவது எஸ்ஸே எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 லெசனுக்குள்ளே எஸ்ஸே படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணிடலாம். அடுத்து 11th பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் ஆன்சர் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. அதாவது இது தேவனகிரியிலேருந்து வரும். அதில் மொத்தம் 15 இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச 10 படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக 5 வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ. இது போல் உங்களுக்கு ஹிந்தியை பற்றின நிறைய அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.